பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய ஜாக்லின் ரீசெண்டா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8 விட்டு சமீபத்தில ஜாக்லின் அவர்கள் எலிமினேட் ஆகியிருந்தாங்க. அவங்களோட எலிமினேஷன் அப்படிங்கிறது டோட்டலி யாராலயும் ஏத்துக்கவே முடியாத ஒண்ணா இருக்கு. இந்த ஒரு நிலையில ஜாக்லின் அவர்கள் வீட்ட விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம், முதல் வேலையா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க. அதுவும் ஜாக்லின அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கூட்டி போயிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்டின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிசிக்கல் கேம் அப்படிங்கிறது ரொம்பவே அக்ரெசிவா இருந்துச்சு. இது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஏகப்பட்ட டைம் வந்து எல்லாருக்குமே அடிபட்டிருந்துச்சு. குறிப்பா ஜாக்லினுக்கு கூட தலையில, தாவாங்கொட்டையிலலாம் அடிபட்டிருந்துச்சு. அண்ட் வீட்டுக்குள்ள என்னதான் டாக்டர்ஸ் வந்து பார்த்தாலுமே, வெளிய போயிட்டு நம்ம கம்ப்ளீட்டா பார்க்குறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுதான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, ஜாக்லின் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது நல்லா பொசு பொசுன்னு குண்டா இருந்தாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்ல கடைசி நாள் அன்னைக்குலாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே இளைச்சு போயிட்டாங்க. இதுக்கு இடையில அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்க வந்தப்ப கூட, இந்த மாரி "நீ ஒல்லியாகணும்னு தானே ஆசைப்பட்ட. இப்ப நீ அப்படிதான் இருக்க. இதையே வெளியில வந்து மெயின்டெயின் பண்ணிக்கோன்னு" சொன்னாங்க. நம்ம ப்ராப்பரா டயட் இருந்து வெயிட் லாஸ் பண்றதுங்கிறது வேற. சரியா சாப்பிடாம வெயிட் லாஸ் ஆகுறதுங்கிறது வேற. அது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய கொண்டு வந்துரும் இல்லையா? ஸோ ப்ராப்பரான வெயிட்ல இருக்காங்களா? இவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வருமா? அண்ட் ஃபுல் பாடி செக்கப் அப்படிங்கிறத இவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே பார்த்துரணும். பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக. ஸோ கம்ப்ளீட்டா செக்கப் பண்றப்ப ஜாக்லினுக்கு உடம்புல பெருசா எந்த அடியும் இல்ல. நார்மலா தான் இருக்காங்க. வெயிட் லாஸ் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள ரொம்பவே அதிகமா ஆகியிருக்கு. அதனால ப்ராப்பரான டயட் குடுத்துருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயம் தான் ப்ராப்பரா தெரியாம நெறைய பேர் வெளியில வந்து ஹாஸ்பிட்டல்ல ஜாக்லின் அட்மிட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஜாக்லின் மட்டும் கிடையாது. பிக் பாஸ் வீட்லேருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் எல்லா நபர்களுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு கம்ப்ளீட் செக்கப் பண்ணுவாங்க. அதையே தான் ஜாக்லின் அவர்களோட வீட்லயும் பண்ணியிருக்காங்க. ஜாக்லின் அவர்கள் இப்ப வெளிய வந்திருக்காங்க இல்லையா? கூடிய சீக்கிரம் நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் மணிகண்டன் அவர்கள் சமீபத்தில அஜித்குமார் சார் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பேசியிருக்கிறது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சமீப காலமா வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள்ல ரொம்பவே முக்கியமா இருக்கவர் மணிகண்டன். இவரோட நடிப்புல வெளிவந்திருந்த குட் நைட் படமும் சரி, லவ்வர் படமும் சரி, ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அத தொடர்ந்து இப்ப குடும்பஸ்தன் அப்படிங்கிற படத்த எடுத்திருக்காரு. அந்த ஒரு படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அதோட ப்ரமோஷன்ல ஈடுபட்டிருந்தாரு. அப்படி அந்த ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அஜித்குமார் சார பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி அவர் தான் என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் எப்போதுமே அவரோட கனவுகள எப்பயுமே கைவிட்டதே கிடையாது. அதனால தான் இப்ப வரைக்கும் போராடி அவர் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வந்திருக்காரு. அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்திலயுமே சாதிச்சிருக்காரு. அன்னைக்கும், இன்னைக்கும், எப்பவும் அஜித்குமார் சார் எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன்" அப்படிங்கிற மாரி மணிகண்டன் அவர்கள் பேசியிருந்தாரு. அஜித்குமார் சார பத்தி மணிகண்டன் பேசியிருந்த அந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.